ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தேவையில்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தென் மண்டல மாநில முதல்வர்களுக்கான மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றது பண்ணாலுமே தென் மாநிலங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது குறையாத மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா மாநிலம் சார்ந்த நலன்கள், காவிரி சார்ந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளை அவர் அந்த மாநாட்டுல பேசியிருந்தாலும் கூட தொகுதி மறுவரையறை விஷயத்துல விஜய் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது பல சலசலப்புகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தமிழ்நாட்டில் அடைஞ்ச தோல்வியினால டெல்லி தரப்ப திமுக ஆதரிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதுனாலும் அதுக்கான செக் பாயிண்டா தான் விஜய் இப்படி ஒரு அதிரடியான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ அதை பத்தி தான் நம்ம விழாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்மண்டல மாநில முதல்வர்களுக்கான மாநாட்டுல துணை தலைவராகவே விஜய் தான் நியமிக்கப்பட்டிருந்தாரு. தலைவரா அமித்ஷா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சோ நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த அமித்ஷா இருக்கார் இல்லையா, எப்பயுமே புரோட்டோகால் என்ன அப்படின்னா மூத்த அமைச்சர்கள் அப்படி இல்லை அப்படின்னா மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அதிகாரிகள், அவங்க தான் போயிட்டு வரக்கூடிய பிரதமரையோ இல்லைன்னா வரக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, மத்திய அமைச்சர்கள், அவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா விஜய் பார்த்தோம் அப்படின்னா நானே போய் அமித்ஷாவை இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க கோட்டை வட்டார புள்ளிகள். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கட்சி பிரச்சார மேடைகள்லயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி பொதுமக்கள் முன்னாடி பேசும்போதா இருந்தாலும் சரி, நீ அவங்க பாசிசம் அப்படின்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய விஜய் தொடர்ந்து பாஜக பார்த்தோம் அப்படின்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அப்படிப்பட்ட பாஜக தலைவரை நேரடியா போய் விஜய் ஏன் சந்திச்சாரு அப்படின்ற கொஸ்டின் வரும்போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு எதிர்பாராத தோல்வி அப்படின்றது கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தாவேகாவுடைய வெற்றியை திமுகவுடைய தலைவர்கள், மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பலரால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். பாஜக உள்ள வந்துரும் சொல்லிதான் நம்ம எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிருந்தோம். ஆனா இப்போ நம்ம பவர் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோமே. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் பண்ணதும் ஒரு ரொம்ப பெரிய துரோகம். அதனால கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றதுக்கு மறைமுகமா நம்ம பாஜகவுக்கு ஆதரவு தரலாம். அதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவையில வேணா இடம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தலைமை கதவை தட்டி இருக்கு. சோ பாஜகவுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை இருக்கு இல்லையா, இந்த தொகுதி மறுவரையறையை அமல்படுத்தணும் அப்படின்னா இன்னும் ஒரு 30 to 40 எம்பிக்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவை. லாஸ்ட் டைமே பார்லிமெண்ட்ல அந்த தொகுதி மறுவரையறை மசோதா இருக்கு இல்லையா, அதை தாக்கல் பண்ணும்போது அதை ஃபெயிலியர் ஆக்குனதுல திமுகவுடைய பங்கு அதிகபட்சமான பங்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப அந்த திமுகவே பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவத்தை குறைக்காத தொகுதி மறுவரையறை அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறதுனால பாஜக சைடு நகருதா திமுக அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் கொஸ்டின் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் மசோதாவே பார்த்தோம் அப்படின்னா ஒப்புதலுக்காக தாக்கல் பண்ணப்படல. மசோதா எங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு தான் எங்களுடைய முடிவை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா தொகுதி மறுவரையறை அப்படின்றது கூடவே கூடாது அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு மசோதாவை படிச்சு பார்த்துட்டு தான் எங்களுடைய ஸ்டாண்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பாஜகவை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி நகர்ந்ததுக்கான அறிகுறி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, ஏன்னா இதே மாதிரிதான் ஒரு டைம்ல ஜெயலலிதாவினுடைய
ஆதரவுனால வாஜ்பாயினுடைய கவர்மெண்ட் அப்படின்றது சென்ட்ரல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நீங்க வந்துட்டு டிஎம்கே பீரியடை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷரை கொடுத்து பல மத்திய அமைச்சர்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வீட்டு வாசல்ல காக்க வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்ற இஷ்யூ இருக்கு இல்லையா, சோ இந்த இஷ்யூவும் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இஷ்யூக்கு வந்துட்டு ஒருவேளை திமுக ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக எப்படியாவது இந்த தாவேகா கவர்மெண்ட்டை கலைச்சணும் அப்படின்றதுல குறியா இருக்காங்க. டெஃபினட்டா வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரும், நாங்க வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட்டும் அறிக்கையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் வேற ஆட்சியை கலைக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கி கைது வரைக்கும் போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்துட்டு தொகுதி மறுவரையறைக்கு எங்களுடைய எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்னா எங்களுக்கு பிரதிபலனா என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான் திமுகவுடைய ஒரு ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டு போயிட்டதுனால இனி காங்கிரஸ் ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்ற அவசியம் திமுக கிடையாது. சென்ட்ரல்ல நீங்க பவர்ல இருந்துட்டு போங்க, ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால இனிமேல் நாங்க அவங்களோட சேர போறது கிடையாது. ஆனா இங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நீங்க விஜயனுடைய ஆட்சியை கலைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முதன்மையான கோரிக்கையா வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி தான் திமுக. சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எந்த விதத்திலையும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, எந்த இடத்துலயும் வந்துட்டு நம்ம வழிவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமான போக்கை தான் கையாளுவேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் வந்துட்டு சுதந்திர தின விழா பேச்சுல கூட மத்திய அரசோட இணக்கமா தான் செயல்பட போறோம் அப்படின்ற அறிவிப்பையுமே வெளியிட்டு இருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் அமித்ஷாவுடைய சந்திப்பும் தென்மண்டல மாநில முதல்வர்களுக்கான மாநாட்டில் விஜய் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்னும் சொல்றாங்க. சோ இன்கேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா, அது குறையாத தொகுதி மறுவரையறை அப்படின்றத பண்ணணும் அப்படின்றதே விஜய் தரப்பினுடைய ஆதரவா இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அசுர பலத்துக்கு வரக்கூடிய 2029 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, டெஃபினட்டா வந்துட்டு தாவேகா வந்துட்டு பல இடங்களை வின் பண்ணும். அப்ப அந்த ஆதரவோடையே நம்ம வந்துட்டு அந்த தொகுதி மறுவரையறைய அமல்படுத்திக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம திமுக இடத்த கொடுத்துட்டு பின்னாடி குத்துதே குறையுதேன்னு சொல்றதுக்கு பதிலா விஜய்க்கே வாய்ப்பு தரலாம் அப்படின்ற கணக்கை போட்டிருக்கான் டெல்லி தலைமை. ஆனா மேடைகள்ல வந்துட்டு பாஜகவை பாசிச கட்சி அப்படின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு வந்துட்டு எப்படி அதோட இணைஞ்சு பயணிக்க போறேன்னு சொல்றாருன்றது புரியல அப்படின்ற கொஸ்டினையும் முன்வைக்கிறாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். எது எப்படியோ டெல்லி தலைமையோட ஒன்னா ஒருங்கிணைஞ்சு போனாதான் மாநிலத்துக்கு வர வேண்டிய பல நல்லதுகள் வந்து சேரும் அப்படின்றதுனால டெல்லியோட ஒருங்கிணைஞ்சே செயல்படலான்ற முடிவு எடுத்திருக்காரா விஜய். சோ இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை பை.